ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஈஸ்ட் தாம்பரம்ல கேம்ப் ரோட் பக்கத்தில் இங்கே ஒரு ரெடி டு ஆக்குபை 2 BHK வீடுகள். வீடு ஒன்று லட்டாக இருக்குங்க. கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா வித் டைனிங் ஏரியாவோட ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம வெளிச்சமும் காத்தோட்டமும் நிறைஞ்ச ஒரு வீடுகளாக தான் எல்லா வீடுகளும் இருக்குது. அதுவும் யூஸ் பண்ணியிருக்க பெயிண்டிங் கலர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. நல்லா கிளாஸியாக ராயலாக இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாப், பெயிண்ட் ரோட் எல்லாமே ஒரு 800 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பிரைம் ஏரியாங்க ஈஸ்ட் தாம்பரத்தில். வாங்க இந்த சைட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் தாம்பரம் மட்டும் இல்லாமல் ஓவரால் சென்னையில் இருக்க எல்லா ஏரியாக்களில் இருக்க தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தினமும் ஒன்று அவங்க பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். கூட பெல் ஐக்கனை டேப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் தாம்பரத்துக்கு எப்போவுமே தனி மவுஸ் தான் போங்க. தாம்பரம் டு வேளச்சேரி வரைக்கும் கனெக்ட் ஆகிற இந்த வேளச்சேரி மெயின் ரோட்ல நம்ம கேம்ப் ரோட் ஜங்ஷனை அடுத்துள்ள நம்ம செம்பாக்கத்தில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த ஈஸ்ட் தாம்பரத்தில் மக்கள் ஏகப்பட்ட பேர் வீடுகள் நிறைய தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம செம்பாக்கமும் ஒரு பிரைம் ஏரியாங்க. கேம்ப் ரோட் ஜங்ஷனை அடுத்துள்ள ஏரியா தான் இந்த செம்பாக்கம். ஓகேங்களா, இதான் பஸ் ஸ்டாப்பு. நாம் இப்போ பஸ் ஸ்டாப்பில் செம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். மெயின் ரோடு இங்கே லெஃப்ட் எடுத்தா இங்கேருந்து கரெக்டாக 800 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கேன். ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் வசதியும் இருக்குங்க. டோட்டலாக இருக்க 6 வீடுகளில் 3 வீடு சோல்ட் அவுட், இன்னும் 3 வீடு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லா ஃபேஸிங்லேயும் வீடு இருக்குது. பர்டிகுலராக ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் வீடுகள் உங்களுக்கு இங்கே அவைலபிளுங்க. சரிங்களா, ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு, அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக இருக்க 6 வீடில் 3 வீடு வித்துருச்சு, இன்னும் 3 வீடு மட்டும்தான் இருக்குது. வித்த 3 வீட்டில் கொடுத்துறமும் வந்துட்டாங்க மக்களே. ஸோ கார் பார்க்கிங் உங்களால் பார்க்க முடியுது எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுகள் எல்லாமே டைரக்ட் பில்டர் கான்ட்ராக்டர் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். JK Find BHK அவங்க தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பில்டர். அவங்க நம்ம தான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்கும் கமிஷனில் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த சைட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஈஸ்ட் தாம்பரம் செம்பாகத்தில் அமைஞ்சிருக்கு. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுகள். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங்கான ஸ்பேஸ் இருக்கிறதே 6 வீடு தான். அப்படின்னும் போது கார் பார்க்கிங்க்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். லிஃப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மக்களே. தேக்கு மர மெயின் டோர், சேஃப்டிக்கு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணியாச்சு. சரிங்களா, தேக்கு மர மெயின் டோர் என்ன பாலிஷ்டாக பளபளான்னு இருக்கு பாருங்க. வீடே ஒருத்துங்க, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காருங்க பில்டரு. ஸோ வீட்டுக்குள்ளே என்டர் ஆயிடுறோங்க. இருக்கிற 6 வீட்டில் 3 வீடு அவைலபிளுங்க. ஆனால் 3 வீடையுமே ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச ஒரு வீட்டை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடை பொறுத்த வரையில் உங்களுக்கு வெளிச்சம் போதுற அளவுக்கு அவ்வளோ திருப்திகரமாக இருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க. இதில் ஆக்சுவலி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுகள் 3 இருக்குன்னு இல்லையா, 1012 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1040 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு 2 நல்ல ஸ்பேஷியஸான சைஸஸில் உங்களுக்கு 2 BHK இருக்குது. சும்மா காம்பேக்டாக 600 700 காம்பேக்டாக இடிக்கிட்டு இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஈவன் ரூம் சைஸஸ் எல்லாமே ஒரு 3 BHK சைஸுக்கான ரூம் சைஸஸ் உள்ள கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இங்கே தான் ஆப்போசிட் வாலில் தான் உங்களுக்கு டிவிக்கான யூனிட் வைக்கிற இடங்க. ஆப்போசிட் வால் ஃபுல்லாகவுமே உங்களால் சோஃபா போட முடியும். கார்னரில் உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துருது பாருங்க. ஸோ அந்த கார்னர் சீட்டிங்கில் நீங்கள் சோஃபாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இங்கே 1012 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1040 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுகள் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இதோ ஓப்பன் ஸ்டைலில் கிச்சன். உள்ளே என்ட்ராகிறீங்க, டைனிங் ரைட் எடுத்தால் உங்களுக்கு கிச்சன். டைனிங் ஏரியா கம் கிச்சன் கிடச்சதுனால இந்த வீடு செம பெருசாக இருக்கும். ஏன்னா ஹாலுமே டைனிங் ஏரியாவும் கம்பைண்டாக இருக்கிறதுனால வீடு ரொம்ப பெருசாக காட்டுங்க. அதுதான் இங்கே இருக்குது. எல் ஷேப்பில் பா ஷேப்பில் உங்களுக்கு கிச்சன் கார்டன் பிளாட்ஃபார்மு வித் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்டோடவே உங்களுக்கு வருது. ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும். சிட்டிக்குள்ளே நிறைய பில்டர்ஸ் பண்ணுற அந்த தப்பை, ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் அவாய்ட் பண்ணுற அந்த தப்பை இந்த பில்டர் பண்ணலை. இவர் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டாரு. முக்கியமாக கிச்சன் பிளாட்ஃபார்முக்கு மேலாம் 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் கொடுத்தாச்சு. சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் டைனிங் ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிச்சன் பக்கத்தில் டைனிங் ஏரியா. ஓகேங்களா, அப்படியே ரைட் எடுத்தால் நாம ஹாலுக்கு போயிடுவோம் திரும்ப. ஸோ ஒரு நல்ல ஸ்பேஷியஸான அப்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் உங்களுக்கு வந்து ஒரு 50% யூடிஎஸ் கிடச்சிருதுங்க. சரிங்களா, ஹாலு, டைனிங் ஏரியா, கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ நாம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அண்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் ரெஸ்ட் ரூமே வந்துடுது உங்களுக்கு. இது கிட் பெட்ரூமுங்க. யூஸ் பண்ணியிருக்க பெயிண்டிங் கலர்ஸ்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. மக்களே இந்த ஜோனில் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஈஸ்ட் தாம்பரம், கேம்ப் ரோட், காமராஜபுரம், ராஜகீழ்பாக்கம் அப் டு வேளச்சேரி வரைக்கும் யாருன்னா வீடு பார்த்துட்டு இருந்தால் கூட எல்லாருமே இந்த சைட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இருக்கிறது பிரைம் ஏரியா. கேம்ப் ரோட இடத்துல செம்பாக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, குரோம்பேட் அஸ்தனாபுரம் நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 1.8 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் குரோம்பேட்டில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, வெறும் 3.5 கிலோமீட்டர் தாங்க. உங்களுக்கு தெரியும்ல குரோம்பேட்டில் மெட்ரோ வருது அப்படின்ட்டு. அதுவும் மெட்ரோவுமே கரெக்டாக 3.5 கிலோமீட்டர் தான். அவ்வளோதாங்க வரும் உங்களுக்கு. இதோ இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் வந்திருக்கோம். இது உள்ள அட்டாச் ரெஸ்ட் ரூமுமே இருக்குது. இது உள்ள ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரேடியல் ரோடு வெறும் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தான். 200 ஃபீட் ரேடியல் ரோடு இருக்குல்ல, அது 15 மினிட்ஸ் தான். மடிப்பாக்கம், மேலச்சேரி எல்லாமே 15 மினிட்ஸ் தான். உங்களுக்கு குரோம்பேட் ஒரு 3.5 கிலோமீட்டரில் கனெக்ட் ஆகுதுன்றது பெரிய ஆடட் அட்வான்டேஜுங்க உங்களுக்கு.
இது பால்கனிங்க, மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க பால்கனி. ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கான வேலைகள் தான் இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு தொடணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கேம்ப் ரோட தாண்டி ஜிஎஸ்டி ரோடு தாம்பரம் தான் போகணும்னு அவசியமே இல்லை. இந்த சைடு 3.5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு குரோம்பேட் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸிலி அக்சசபிள். நீங்கள் ஈவன் என்ன கேட்டால் நீங்கள் தாம்பரம் ஜிஎஸ்டியை விட குரோம்பேட் ஜிஎஸ்டி உங்களுக்கு ரொம்ப பக்கம் இந்த சைட்டை வாங்குறவங்களுக்கு. சரிங்களா? குரோம்பேட்டில் மெட்ரோ வரதுனால நியர்பை அப்கமிங் மெட்ரோலேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர்லேயே நம்ம சைடு கனெக்ட் ஆகுது. ரேடியல் ரேட்டு மேலே இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸும் நம்ம சைட்லேருந்து வெறும் 15 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். அதே மாதிரி இந்த சைடு மேடவாக்கம், வேளச்சேரி, மடிப்பாக்கம் எல்லாம் அதே 15 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸில் ரீச் ஆயிடலாம். சரி, ஓகே, இந்த அபார்ட்மெண்ட் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் 2 ஸ்பேஷியஸான அபார்ட்மெண்ட்டுகள் இருக்கு. இங்கே அபார்ட்மெண்ட்டோட ரேட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தா 6499 rupees per square feet, 6499 ரூபா per square feetங்க. ஸோ 1012 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1040 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 அபார்ட்மெண்ட்டுகள் இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இத்தனை கமர்ஷியல்ஸும் நம்ம செம்பாக்கத்தில் ஆன் ரோட்டு மேலே பார்க்க முடியும். இவ்வளோ கமர்ஷியல்ஸ் நடத்தும் நம்ம சைட்டு கரெக்டாக வெறும் ஒரு 800 மீட்டர்ஸ்லாம். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கீழே இருக்கிற நடந்து வரக்கூடிய தூரத்தில் இருக்க மளிகை கடை, கிராசரி ஷாப்ஸ், அது இதுன்னு எல்லாமே இங்கே இருக்கு உங்களுக்கு. ஸோ எதுக்குமே பெரிய தூரம் போக தேவையில்லை, ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப் 800 மீட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே அபார்ட்மெண்ட்டோட ரேட்டு 6499 rupees per square feetங்க. ஸோ ஸ்க்ரீன் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஜேகே ஃபைன் பிஹெச்கே அவங்ககிட்ட பேசுங்க, டேரக்டாக சைட் விசிட் வந்து பாருங்க. ஜேகே ஃபைன் பிஹெச்கே இந்த கம்பெனிக்காரவங்க கிட்ட உங்களுக்கு நங்கநல்லூர், மடிப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம் இந்த சைடில் லேண்ட் வீடு தேவைனாலும் சொல்லுங்க, இவங்க கிட்ட லேண்டுகள் அவைலபிள். நான் சொன்ன அந்த லொகேஷன் ஒட்டியம்பாக்கம், நங்கநல்லூர், மடிப்பாக்கம் இந்த ஜோனில் உங்களுக்கு லேண்டு தேவை இருந்தால் கூட சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டேரக்டாக அந்த அபார்ட்மெண்ட் வந்து பாருங்க. நல்ல லொகேஷன், சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. இந்த ஜோனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.